திரு மனோஜ்குமார், மாநில செயலாளர், இந்து தமிழர் கட்சி. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சாமி திருமணத்திற்கு சொந்தமான சுமார் 110 கோடி மதிப்புள்ள 1 ஏக்கர் 40 சென்ட் அளவுள்ள இடத்தை தண்டாயுதபாணி சாமி திருக்கோயில் தேவஸ்தானம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் வரை சென்று உத்தரவு பெற்று இந்த இடத்தை கையகப்படுத்தியது. கையகப்படுத்திய இடம் இன்று பழனி ஆண்டவனுக்கே தெரியாமல் கிரயம் செய்யப்பட்டிருக்கிறது. புதிதாக பதவியேற்ற, மாற்றம் தருகிறோம் என்று சொன்ன விஜய் அரசு பதவியேற்ற பிறகு 60 நாட்களுக்குள் நம்மெல்லாம் முருகனுக்கு மொட்டை போடுவோம், ஆனால் முருகனுக்கே மொட்டை போட்ட துறையாக பத்திரப்பதிவுத்துறை இருக்கிறது. இந்த பத்திரப்பதிவானது சமீபத்தில் 6ஆம் தேதி தான் நடந்திருக்கு. 6/7/2026 நடந்திருக்கு. இந்த இடம் திருப்புகழ் சுவாமிகள், முருகதாஸ் சுவாமிகள் அண்டு தண்டபாணி சுவாமிகள் ட்ரஸ்ட் அடிவாரம், முருகதாஸ் மேற்படி முகவருக்காக ஒரு நபர், வெள்ளத்துறை சேதுபதி என்கின்ற 2 நபர்கள், எந்த ஊரும் தெரியல, 2 கோடி ரூபாய்க்கு குறைந்த விலை மதிப்பீட்டில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இது பெரிய அதிர்ச்சி தரக்கூடியது. முழிச்சுக்கிட்டு இருக்கப்ப முழிய தோன்றது மாதிரி. நான் 110 கோடி ரூபாய்க்கு பஞ்சாமிர்த வருமானம் வந்துருச்சு, உண்டியல் வந்துருச்சு எல்லாம் பெருமை பீத்திக்கிட்டு இருந்த நேரத்துல 110 கோடி ரூபாய் சொத்தை ஆட்டை போட்டிருக்கான். இது முழுக்க முழுக்க திருக்கோயில் நிர்வாகத்திலிருந்து பத்திரப்பதிவுத்துறைக்கு 3 முறை இந்த சொத்தை பதியக்கூடாதுன்னு சொல்லியும் மீறி 6/7/2026 அன்று சிறப்பு பணிக்காக வந்த அந்த இணைப்பதிவாளர் பழனி பதிவு பண்ணியிருக்கிறார்னா, இந்த திருட்டு கும்பல், பத்திரப்பதிவுத்துறையில் இருக்கக்கூடிய இந்த திருட்டு கும்பலை யாருன்னு கண்டறியணும். இந்த சொத்தை மோசடியா பதிவு பண்ணவனை கண்டறியணும். கோயில் நிர்வாகம் சொல்லியிருக்கு துறை ரீதியாக நடவடிக்கை எடுன்னு சொல்லி பத்திரப்பதிவுக்கு. நான் என்ன கேட்கிறேன், இந்த இவ்வளவு பெரிய சொத்தை எவ்வளவு பெரிய நெஞ்செழுத்தம் இருந்தா, ஊழலற்ற ஆட்சி உங்க மாமா விஜய் பேர் சொல்லுங்க, வெளுத்து கட்டுகள் நேற்று பேசுறாரு முதலமைச்சர். 110 கோடி ரூபாய் சொத்தை பதிஞ்சிருக்கான் ஓன் டிபார்ட்மெண்ட். மிஸ்டர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் உடனடியாக பழனி சார்பதி அலுவலகத்துக்கு வரணும். இந்த திருட்டு கும்பல் பத்திரப்பதிவுத்துறை இருந்து எங்க கோயில் சொத்தை கொள்ளையடிச்சு இந்த அயோக்கிய பதிவு செய்யக்கூடிய அந்த பதிவுத்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் கிரிமினல் ஆக்ஷனுக்கு எடுக்கப்பட்டு சஸ்பெண்ட் வேற இல்ல, அந்த மனிதர் குற்றவியல் நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டு சிறைப்படுத்தப்படணும். இதை உடனடியாக செய்யவில்லை என்றால் எங்களுடைய மாநில செயலாளர் திரு மனோஜ் அவர்கள் மூலமாக நீதிமன்றத்தை நாடி அந்த சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்துவோம் என்ற செய்தியை இந்த தெரிவிக்க வந்திருக்கிறேன். அரசு, உங்கள் அரசு, ஊழலற்ற அரசு 110 கோடி சொத்தை 2 கோடிக்கு பதிவு செய்ததாக சொல்றாங்களே, எவ்வளவு கைமாறு. இதுல பத்திரப்பதிவுத்துறையில் நாங்க பெரிய மாற்றம் கொண்டு வர போறோம். இருந்த இடத்துல இருந்தே பதிஞ்சு கேட்டான். ஏண்டா, இருந்த இடத்துல இருந்தே தான் பதிஞ்சிருக்கான் இந்த சொத்தை. இப்ப நீங்க நாங்க யார்கிட்ட போய் முட்டிக்கிறது? எல்லாரும் பழனியாண்ட வந்து மொட்டை போடுறோம். அவருக்கே மொட்டை போட்ட அரசு இந்த அரசா இருக்கு. அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருக்கோயிலுக்கு சொந்தமான சொத்துக்கள், கரூர்ல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்களை, இனாம் சொத்துக்களை இருந்தவனுக்கு ஆக்கிரமிப்பாளருக்கு பட்டா போட்டு கொடுப்போம் சொல்லி அயோக்கியத்தனமான வேலையை இந்த அரசாங்கம் செய்யுது. திமுக அரசு செய்யல, அதிமுக அரசு செய்யல. இந்த அரசாங்கத்துல கட்சி மாறி போய விஜயபாஸ்கர், ஜோதிமணி போன்றவர்கள் கொடுத்த அழுத்தத்தால் கரூர் இடைத்தேர்தலை மையமாக வைத்து இவர்கள் செய்த ஓட்டு நாட அரசியல் அயோக்கியத்தனம். ஆனா நீதிமன்றம் கண்டிச்சிருக்கு. கரூர்ல இருக்கக்கூடிய அந்த 3000 ஏக்கர் சொத்துக்களை இவங்க பட்டா போட்டு கொடுப்பதை எதிர்த்து நாங்கள் நீதிமன்றத்துக்கு போவோம். நிச்சயமாக கோயில் சொத்துக்களை பாதுகாப்போம். ஆனா இந்த துறையில ஒருத்தர் துறையுடைய செயலாளராக இருக்கார், மிஸ்டர் குமரகுருபரன் IAS. அவர் தான் ஏற்கனவே பத்திரப்பதிவுத்துறைக்கு இருந்தார். வினய்னு ஒரு ஆணையர் இருக்கிறார், அதிகாரிகள் இருக்கிறாங்க. கரூர் விஷயத்துல மிகப்பெரிய அழுத்தம், அரசியல் அழுத்தம் அங்க இருக்கக்கூடிய திருப்பூர் இணை ஆணையருக்கும் கரூர் செயல் அலுவலருக்கும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. சட்டவிரோதமாக எங்க கோயில் சொத்துக்களை திருடி திங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இந்த அரசு நாசமா போகும். போறீங்க மனசார்பற்ற அரசு பிரதர். என் கோயில் சொத்தை 3000 ஏக்கர் எடுக்கிறீல, 1 லட்சம் ஏக்கருக்கு மேல சர்ச்சுக்கு இருக்கு, பட்டா போட்டு கொடு. மசூதி வக்ஃபு இடத்த வந்து பட்டா போட்டு கூட கொடுக்க மாட்டான். இவர்கள்
திராவிட மாடல் என்பது ஒரு விதமாக இருந்தாலும் இவர்கள் திருச்சபை மாடல்கள், கிறிஸ்தவ கைக்கூலிகள் போல செயல்படுகின்ற காரணத்தினால என் கோயில் சொத்தை அழிக்கிறதுக்கு, என் கோயிலை அழிக்கிறதுக்கு மிஷனரி திட்டத்தை இந்த அரசு செய்கிறது என்ற குற்றச்சாட்டு நான் முன்வைக்கிறேன். கோயில் சொத்துக்களை நாங்க காப்பாற்றுவோம். இந்து சமய அறநிலையத்துறை சட்டத்துடைய விதிகளின்படி நீதிபதி ஒருவரை ஆணையராக நியமிக்க வேண்டும். இதுதான் ஃபர்ஸ்ட் சொல்லுது. அதுக்கப்புறம் பதவி உயர்வு வரக்கூடிய அதிகாரிகள் ஆணையரா வரலாம், அப்புறம் ஐஏஎஸ் வரலாம். மூணாவது தான் ஐஏஎஸ். இப்ப நான் சொல்லக்கூடியது இவ்வளவு பெரிய ஊழல்கள், நில மோசடிகள், கோயில் சொத்தை பராதீனப்படுத்துறதுக்கான காரணியா இருக்கக்கூடியது தடுக்கணும்னு சொன்னா இந்து சமய அறநிலையத்துறைக்கு ஒரு நீதிபதி ஆணையராக வர வேண்டும் என்பது எங்களுடைய செய்தி. கரூர் விவகாரம் சொன்னீங்க, அந்த பட்டா போட்டு கொடுக்குறாங்க, அது சட்டரீதியாக செய்யறாங்கன்னு சொல்லி சட்டத்துறை அமைச்சர் இவர் சொல்லியிருக்காரு, நிர்மல்குமார். அவர் இந்த அரசாங்கத்துக்கு ரொம்ப நல்ல பேரு, முந்திரி கொட்ட மாதிரி பேசிட்டு இருக்காரு மாண்புமிகு அமைச்சர். நான் கேட்கறது என்ன, திருப்பரங்குன்றம் தீர்ப்பு வாங்கணும், நீதிமன்றம் கொடுத்துருச்சு. ஒரு நீதிபதி 2 நீதிபதி கொடுத்து மேல்முறையீட்டு போயிருக்கு. என்னுடைய சொந்த இடத்தை நீங்க யாருக்கா கொடுப்பீங்களா? மிஸ்டர் நிர்மல்குமார் அமைச்சர் சொந்த இடத்தை யாருக்காவது கொடுப்பாரா? சொல்றாரு நேற்று 10,000 40,000 குடும்பத்தையும் 10,000 குடும்பத்தையும் நாங்க வெளியேற்ற முடியாதுங்கிறார். நான் என்ன கேட்கிறேன், உங்க அப்பா விட்டாடமா, உங்க தாத்தா விட்டாடமா? எங்கள் மன்னவர்கள் முன்னவர்கள் கோயிலுக்கு இறை தொண்டிற்கு எழுதி வச்ச சொத்து, அது வரி இல்லா கொடை. அப்படிப்பட்ட சொத்தை நீங்க கொடுக்கக்கூடிய ஆளு 3000 ஏக்கர் அரசாங்கத்துடைய புறம்போக்கத்தை கொடு, ஊரா விட்டு நெய்ய என் பொண்டாட்டி கையன் என் கோயில் சொத்தை எடுக்கிறதுக்கு நீ யார்? ஆமா, அப்படி உழைச்சவனுக்கு நிலத்தை கொடுக்கலாம்னா நாளைக்கு நம்ம எல்லாம் போய் கோயில் சொத்தை ஆட்டே போடலாம். இப்ப இந்த கோயில் நிர்வாகம் வந்துச்சு, கோர்ட்டுக்கு போச்சு. இங்க அவன் சொல்றாரு அவர்கள் எல்லாம் அகதிகளா அப்படின்னு கேட்கிறாங்க. ஏன் கோயிலை சுத்தி இருந்தவங்க எல்லாம் வெளியேற்றி அகதி மாதிரி ஆக்கணீங்களே, இப்ப அவங்க எல்லாம் திரும்ப அந்த இடத்த பிடிச்ச விடுவீங்களா? சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணுதானே சார். அதனால உழைச்சவன் கூலி கேட்கணும்னா அது வெளியில உழைச்சவன் பழனியாண்டவன் சொத்தோ ஈஸ்வரன் சொத்தோ எடுத்தனா உன் வம்ச விருத்திக்கு கல்வெட்டு சாசனம் சொல்லுது. கோயிலுடைய எந்த நோக்கத்திற்காக கொடுக்கப்பட்ட சொத்துக்களோ அந்த சொத்துக்களை நீங்க மீறி எடுத்தீங்கன்னு சொன்னா காராம்பசுடைய மடி அறுத்த தோஷம், கங்கக்கரையில கற்பிணி பெண்ண கரு அழிச்ச தோஷம். இன்னொன்னு சொல்றேன், சொல்லக்கூடாது ஆனால் சொல்கிறேன், பெற்ற தாயோடு புணர்ந்த தோஷம் உருவாகும் சொல்லி சிலாசாசனம் சொல்லுது. அவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பாவ செயலை இந்த அரசு செய்வது ஏற்க முடியாது. அதாவது 6ஆம் தேதி தான் பதிஞ்சிருக்காங்க. கோயில் நிர்வாகத்துக்கு தெரியலன்னு சொல்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? இல்ல கோயில் நிர்வாகத்துக்கு தெரியலங்கிற குற்றச்சாட்டு நான் மறுக்கிறேன். கோயில் நிர்வாகம் அந்த சம்பந்தப்பட்ட சார் பதிவுத்துறைக்கு 3 முறை கடிதம் கொடுத்திருக்கிறான்னு அறிக்கை குறிப்பிடுது. ஆக இந்த அறிக்கையை மீறி அவங்க கொடுத்த அந்த பதியக்கூடாதுங்கிற அந்த செயலையும் மீறி உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற தீர்ப்பையும் மீறி பதிகிறாங்கன்னு சொன்னா இந்த பத்திரப்பதிவுத்துறை என்பது கோயில் அழிப்பு துறை, ஊழல் மிகுந்த துறை, தூய சக்தி அல்ல, இது தீய சக்தி, திருட்டு சக்தி துறை என்பதை நான் சொல்லிக்கிறேன்.